இன்வெஸ்டிங்ன்றது ஜஸ்ட் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் விஷன், பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேசிவ் ஃபார்ட்யூன்ஸை டைம் டெஸ்டட் பிரின்சிபல்ஸ் மூலியமா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சில பேர் இண்டஸ்ட்ரியே அவங்களோட போல்டு ஹை ரிஸ்க் பெட் மூலியமா ரெவல்யூஷனைஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லெஜெண்டரி வேல்யூ இன்வெஸ்டர்ல இந்த டேட்டா ட்ரிவன் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் வரைக்கும் பில்லியனர்ஸ் அவங்க கிட்ட ஒரு காமனான விஷயம் இருக்கும். அது என்னன்னா அவங்க மணியை அவங்களுக்காக எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் உலகத்துல யாரு, ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலான்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க இருக்கிறதுலே டாப் 10 ஸ்டாக் மார்க்கெட் பில்லியனர்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் நம்ம இந்த வீடியோல பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாரன் பஃபே. இவங்களுடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $130+ பில்லியன். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ன்றது வேல்யூ இன்வெஸ்டிங். ஸோ கிரேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு யோசிச்சாலே வாரன் பஃபே நம்ம மைண்ட்க்கு வர ஃபர்ஸ்ட் நேம். இவர் பெர்க்ஷயர் ஹாத்தவேயோட சேர்மன் அண்ட் சிஇஓ. அண்ட் பஃபே பார்த்தீங்கன்னா ஒரு டிகேட் மேல டிகேட்ஸ்ல மாஸ்டர் பண்ணியிருக்காங்க த ஆர்ட் ஆஃப் பையிங் அண்டர்வேல்யூட் கம்பெனிஸ் அண்ட் லாங் டேர்ம்க்கு அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. அவங்க கீ இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கம்பெனிஸை ஃபேர் ப்ரைஸில் வாங்குறது, டிகேட்ஸ்க்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, நாட் மந்த்ஸ், அண்ட் மார்க்கெட் நாய்ஸை இக்னோர் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது. இவரோட பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆப்பிள் தான். இது பெர்க்ஷயர் ஹாத்தவேயோட லார்ஜஸ்ட் ஹோல்டிங், டெலிவரிங் மேசிவ் ரிட்டர்ன்ஸ். கொக்கோ கோலா பிராண்ட் பவர் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காகவே பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்காலையுமே இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பஃபேயோட கான்ஃபிடன்ஸ் இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவருக்கு போக போக அதனால ரிவார்டபுளாக தான் அவர் கொடுத்துருக்கு, ஹேஸ் பேட் ஆஃப்னு சொல்லலாம். அண்ட் இவரோட லெஜெண்டரி பேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா ஸ்மார்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் கேன் ஆக்சுவலி லீட் டு இன்க்ரெடிபிள் வெல்த். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலான் மஸ்க். ஸோ இவருடைய நெட்வொர்க் $200+ பில்லியன். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் இன்னோவேஷன். இப்போ ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் எலான் மஸ்க் அவரோட ஃபார்ட்யூன் எப்படி பில்ட் பண்ணாருன்னா பை பெட்டிங் பிக் ஆன் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி. ஸோ இயர்லியாக நிறைய பேர் ஸ்கெப்டிக்கலாக இருந்தாலுமே மஸ்க் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஏஐ, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அவர் அதிகமாக பெட் பண்ணி ரிஸ்க் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவர் டோட்டலாக அந்த இண்டஸ்ட்ரியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இட் மேக்ஸ் him ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வெல்த்தியஸ்ட் இண்டிவிஜுவல் ஆல்சோ. அவருடைய கீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்லா. மஸ்க் கிரிட்டிக்ஸை இக்னோர் பண்ணி எலக்ட்ரிக் கார் இண்டஸ்ட்ரியை ரெவல்யூஷனைஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் SpaceX. இது ஒரு ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி டு சென்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் டு ஸ்பேஸ். இன்னொன்று நியூராலிங்க். இதில் அவங்க அட்வான்சிங் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸை ஆக்சுவலி ரிசர்ச் பண்ணி அதில் பில்ட் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போரிங் கம்பெனி. இதில் அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டனல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அண்ட் ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்லையுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கான்ஸ்டன்ட்லி இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவர் ஜேர்னிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல்டு இன்னோவேஷன் கேன் ஆல்சோ லீட் டு மேசிவ் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜேம்ஸ் ஹாரிஸ் சைமன்ஸ். ஸோ இவருடைய நெட்வொர்க் $25+ பில்லியன். இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆல்காரித்மிக் ட்ரேடிங். இவர் ஒரு ஃபார்வர் மேத்தமெட்டிஷியன். இவர் இன்வெஸ்டிங்கே ஃபார்எவர் சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும் பை கிரியேட்டிங் டேட்டா ட்ரிவன் ட்ரேடிங் மாடல்ஸ். இவருடைய ஹெட்ஜ் ஃபண்ட் ரினைசன்ஸ் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கன்சிஸ்டண்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆல்காரிதமை டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து கீ இன்வெஸ்டிங் லெசன்ஸ் நம்ம என்ன கற்றுக்க முடியும்னா நம்பர்ஸ் டோன்ட் லை. டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் எப்போவுமே எமோஷனல் இன்வெஸ்டிங்கை பீட் பண்ணும். அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கால கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ தான் ஃபினான்ஸோட ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஸோ சிமென்ஸ் மெடாலியன் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 40+ ஆனுவல் ரிட்டர்ன்ஸை ஆவரேஜ் பண்ணியிருக்கு, மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. இவரோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இட் ஹாஸ் இன்ஸ்பயர்ட் அ வேவ் ஆஃப் ஆல்காரிதமிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரென்த் செட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மார்க் ஜுக்கர்பர்க் பற்றி பார்க்க போகிறோம். இவரோட நெட்வொர்க் $120+ பில்லியன். இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுன்றது டிஜிட்டல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இவருடைய எம்பையர் இவர் ஒரு சிம்பிள் ஐடியாவிலேருந்து தான் பில்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். ஜஸ்ட் கனெக்டிங் பீப்புள் ஆன்லைன். இந்த சிம்பிள் ஐடியாவிலேருந்து தான் இவரோட மொத்த எம்பையருமே இவர் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவரோட கம்பெனி பேர் மெட்டா. பட் இதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஃபார்மர்லி நோன் அஸ் ஃபேஸ்புக். இது இப்போ ஒரு பெரிய டெக் ஜெயண்டா ஆரம்பிச்சிருக்கு
சோஷியல் மீடியாவே டாமினேட் பண்ணுது, லைக் சோஷியல் மீடியா, அட்வர்டைசிங் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இவருடைய கீ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். இது பில்லியன்ஸ்க்கு அக்வயர் பண்ணது. இப்போ மெட்டா சக்ஸஸ்க்கு சென்ட்ரலாக இருக்கிற விஷயங்கள். அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி அக்யூலியஸ்லையுமே இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ மெட்டாவர்ஸ்குள்ளே அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. பிளாக் செயின் அண்ட் ஏஐலையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, லைக் Web3, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூ ட்ரெண்ட்ஸில் கான்ஸ்டன்ட்லி அடாப்ட் ஆகி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்போவுமே ஜுக்கர்பர்க் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ரிச்சஸ்ட் இன்வெஸ்டராக இருக்காரு. நெக்ஸ்ட் ஜெஃப் பேசோஸ். இவர் வந்து இ-காமர்ஸ் டைட்டன், இப்போ டர்ன்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $180+ பில்லியன். இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஜெஃப் பேசோஸை நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் அமேசானோட ஃபவுண்டர். இப்படி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர் தான், பட் குவிக்லி ஒரு குளோபல் டெக் எம்பையராக அது எவால்வ் ஆகியிருக்கு. ஸோ பேசோஸ்ன்றவர் ஒரு ரீட்டைல் மோகல் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, அவர் சாவி இன்வெஸ்டரும் கூட. ஸோ கான்ஸ்டன்ட்லி அவரோட ஃபார்ட்யூனை அவர் டெக், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், மீடியா அண்ட் ஹெல்த் கேர்னு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அமேசானோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் டு கிளவுட் கம்ப்யூட்டிங் வரைக்கும் அவர் வந்து இப்போது அதை க்ரோத் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா அமேசான் இப்போ $1 trillion கம்பெனியாக இருக்குது. ப்ளஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு அவர் லாங் டேர்ம் இன்னோவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் அமேசானோட எக்ஸ்பேன்ஷனை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இப்போது ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்படியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவர் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸை பேசிக்லி எம்ப்ரேஸ் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ரீட்டைலையுமே டாமினேட் பண்ணுறாரு. இவருடைய டிசிப்ளின் டே ஒன் ஃபிலாசபி, அதாவது எவ்ரி டேவை ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக ட்ரீட் பண்ணுறது தான் அமேசான் காம்படிஷனை விட இப்போ அஹெடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ ஒரிஜின். இது பேசோஸோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. இப்போ மற்ற எல்லாருக்குமே லைக் ஸ்பேஸ் ட்ராவல் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்காக இஸ் கம்பெனி இஸ் ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் தட். இன்னொன்று ஹெல்த் கேர் இன்வெஸ்ட்மெண்ட். பேசிக்லி அவர் இந்த மெடிக்கல் ஸ்டார்ட் அப்ஸ் எதெல்லாம் வந்து பயோடெக் அண்ட் லாஞ்சிவிட்டியில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அதில் வந்து அவர் பேக்கிங் கொடுக்குறாரு ஃபினான்ஷியலி. அண்ட் வாஷிங்டன் போஸ்ட்லையுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து மாடர்னைஸ்ட் ஜேர்னலிசம் பை இன்டெகிரேட்டிங் ஏஐ ட்ரிவன் கண்டென்ட் அண்ட் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ பேசோஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளே புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். லாங் டேர்மில் யோசிங்க, டிஸ்ரப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபியூச்சரில் பெட் பண்ணுங்கன்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பிளே புக் வச்சிருக்காரு. சிம்பிள் பட் விஷனரி. நெக்ஸ்ட் ரே டாலியோ. இவரை வந்து நம்ம ஹெட்ஜ் ஃபண்ட் மாஸ்டர்னே கூப்பிடலாம். இவரோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $16+ பில்லியன். இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் மேக்ரோ இன்வெஸ்டிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ பிரிட்ஜ் வாட்டர் அசோசியேஷன்ஸ் ஃபவுண்டர் இவர் தான். ரே டாலியோ பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸை பில்ட் பண்ணியிருக்காரு, மேனேஜிங் ஓவர் $150 பில்லியன் இன் அசெட்ஸ். ஸோ இவருடைய டேட்டா ட்ரிவன் அப்ரோச் அண்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக் சைக்கிள்ஸ் இவருக்கு ஃபினான்ஷியல் வேர்ல்ட்லேயே ஒரு லெஜண்ட் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு. ஸோ இவரோட மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் ரிஸ்க் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக் மாடல். ஸோ டாலியோ இதில் வந்து இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் குளோபல் ட்ரேட் ட்ரெண்ட்ஸை ஸ்டடி பண்ணி ரிசெஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இன்னொன்று அடாப்டபிலிட்டி. ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோவை எக்கனாமிக் டவுன் டர்ன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற எபிலிட்டி இருக்கிறதுனால பிரிட்ஜ் வாட்டர் அசோசியேட்ஸ் இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்குது. அண்ட் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் விஸ்டம் அண்ட் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசட் கிளாஸஸ் லைக் அக்ராஸ் அசட் கிளாஸஸ் டைவர்சிஃபை பண்ணுறது, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமோடிட்டிஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் எக்கனாமிக் சைக்கிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்போ பை பண்ணணும், செல் பண்ணணும், ஹெட்ஜ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கிறதே ஒரு கீ. நெக்ஸ்ட் ரிஸ்க் பேரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி அதே நேரத்தில் வாலட்டாலிட்டியை மினிமைஸ் பண்ணுற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது இஸ் த கீ. ஸோ இந்த மாதிரி டாலியோட இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வைட்லி ஃபாலோ பண்ணக்கூடிய இன்சைட்ஸ். ஸோ ஃபினான்ஸில் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மைண்ட்ஸ்ன்னு கூட டாலியோவை நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்கேல் பிளாட். இவருடைய நெட்வொர்க் $15+ பில்லியன். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங். ஸோ மைக்கேல் பிளாட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன் த வேர்ல்ட். இவர் எதுக்கு ரொம்ப நோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த மாஸ்டரி ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ளூ கிரஸ் கேபிட்டலை கோஃபவுண்ட் பண்ணக்கப்புறம் அந்த ஃபர்மை ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாக அவர் டிரான்சிஷன் பண்ணியிருக்காரு பை சோல்லி ஃபோக்கஸிங் ஆன் அவரோட ஓன் வெல்த்தை க்ரோன் பண்ணுறது தான் ரேதர் தென் மேனேஜிங் எக்ஸ்டர்னல் கேபிட்டல்.
இதில் இவருடைய யூனிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங். இதில் ஆல்கோரிதம்ஸ் அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை மில்லி செகண்டில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸை நீங்கள் எமோஷன்ஸில் ரிலே பண்ணாமல் இந்த மாதிரி டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்காக நீங்கள் லெவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இதில் ரிஸ்க் வந்து ப்ரோ மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்ரெசிவ் ரிஸ்க் கண்ட்ரோல், லாஸஸை குவிக்லி கட் பண்ணி வின்னிங் ட்ரேடை மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க. அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்டபிலிட்டி லைக் கான்ஸ்டன்ட்லி எவால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு அவர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காரு. இன்னொன்று ஃபோக்கஸிங் ஆன் லிக்விடிட்டி. உங்களோட அசட்ஸ் வந்து குவிக்லி பை பண்ணவும் முடியும், அதே நேரத்தில் செல் பண்ணவும் முடியும் வித்தவுட் இம்பேக்டிங் ப்ரைஸஸ். இந்த மாதிரி பிளாட்டோட எபிலிட்டி டு பைவட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் குவிக்லி, அதுதான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை குவிக்லி பைவட் பண்ணுற எபிலிட்டி பிளாட்க்கு இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த வாலடைல் மார்க்கெட்டில் காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது. ஸோ இட் மேக்ஸ் ஹிம் ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் ட்ரேடர்ஸ் இன் த வேர்ல்ட். நெக்ஸ்ட் லியான் கூப்பர்மேன். இவருடைய நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா $2.5+ பில்லியன். இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன். ஸோ லியான் கூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா டிகேட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாக் மார்க்கெட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்காகவே. இதுலேருந்து தான் ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங் மூலியமா $multi-billion ஃபார்ச்சூனை அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இயர்லி டேஸ் கோல்ட்மேன் சாக்ஸ்லேருந்து ஒமேகா அட்வைசர்ஸை ஃபைன் பண்ணுறது வரைக்கும் அவரோட கூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஸ்பெஷலைஸ் ஆகியிருக்காரு, ப்ளஸ் ஃபைண்டிங் ஹை க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அவரோட ஸ்டாக் மார்க்கெட் மாஸ்டரி அண்ட் வெல்த் அக்யூமுலேஷனை சிம்பிளாக நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைங் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ். ஸோ கிரேட் பிஸ்னஸை டிஸ்கவுண்ட்டில் அவர் ஃபைண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் க்ரோத் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது எந்த செக்டார்ஸ்க்கு லாங் டேர்ம் எக்ஸ்பான்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கோ அதில் பெட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் டீப் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ எக்கனாமிக் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அண்ட் இதில் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் விஸ்டமை நம்ம ஃபிலாந்த்ரோபியோடையுமே கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து சேரிட்டிக்கு பிளெட்ஜ் பண்ணியிருக்காரு. ப்ரூவிங் வெல்த் கிரியேஷன் அண்ட் கிவிங் பேக் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அண்ட் ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு அட்வொகேட்டாக இருக்கார். லைக் இன்வெஸ்டர்ஸை வந்து முதல்ல கற்றுக்கங்க இன்வெஸ்டிங் பற்றி, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் லைக் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருந்தக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர். அண்ட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பிலீவ் பண்ணுறாரு. மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையுமே இன்வெஸ்டடாக இருக்கணும் அப்படின்றத பிலீவ் பண்ணுற ஒரு பிரின்சிபல் இவருக்கு இருக்கு. ஸோ அவரோட எபிலிட்டி டு பேலன்ஸ் வெல்த் கிரியேஷன் வித் philanthropy மேக்ஸ் him ஒன் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்ஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் வெட்டரன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லிஸ்ட்ல அபிகேல் ஜான்சன். இவங்கள மியூச்சுவல் ஃபண்ட் குவீன்னே சொல்லலாம். இவங்களுடைய நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா $25+ பில்லியன். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டிஜிட்டல் அசட் எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மற்ற பில்லியனர்ஸ் அளவுக்கு மேபி ஹை ப்ரொஃபைலாக அபிகேல் ஜான்சன் இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் அன்டினையபிள். இவங்க ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோட சிஇஓ. இவங்க இந்த ஃபர்மை மாடர்ன் இன்வெஸ்டிங்க்கு ஒரு பவர் ஹவுஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ட்ரெடிஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வித் பாசிவ் இன்வெஸ்டிங், இடிஎஃப்ஸ் அண்ட் டிஜிட்டல் அசட்ஸோட பேலன்ஸ் பண்ணி இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த இண்டஸ்ட்ரியையும் எப்படி இவர் லீடர்ஷிப் மூலிமா இவங்க வந்து முன்னேற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிடிலிட்டியோட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க $4.5 trillion அசட்ஸ்ல மட்டும் மேனேஜ் பண்றாங்க. ஸோ ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பியாண்ட் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஜான்சன் பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ், ரோபோ அட்வைசர் அண்ட் கிரிப்டோ கரன்சி இதெல்லாமே மாடர்ன் மார்க்கெட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னாலஜிலுமே பிக் எம்பசைஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபிடிலிட்டி வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஃபர்ம்ஸ் டு இன்டெகிரேட் பிளாக் செயின் அண்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் இன்டு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டிங். அண்ட் எப்படி பேசிவ் இன்வெஸ்டிங்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க ஃபர்ஸ்ட்னா எம்ப்ரேசிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ ரைஸ் ஆஃப் லோ காஸ்ட் இன்வெஸ்டிங் மூலியமா ஜான்சன் என்ன பண்ணாங்கன்னா வான்கார்ட் அண்ட் பிளாக் ராக்கு காம்படிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அண்ட் லோவர் ஃபீஸ் அண்ட் ஹை ரிட்டர்ன். ஸோ ஃபண்ட் எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணதுனால மில்லியன்ஸ் ஆஃப் காஸ்ட் கான்ஷியஸ் இன்வெஸ்டரை அவங்க அட்ராக்ட் பண்ணாங்க. இன்னொன்று இன்வெஸ்டர் எஜுகேஷனில் ஃபோக்கஸ். இப்போ வரைக்குமே ஃபிடிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கட்டும் இல்லை சீசன் இன்வெஸ்டராக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து ட்ரஸ்டட் ரிசோர்ஸாக ஃபிடிலிட்டி இருக்கு. ஸோ ஜான்
ஜான்சனோட லீடர்ஷிப் மூலியமாக ஃபிடிலிட்டி ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸோட நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு எவால்வ் ஆகியிருக்கு. ஸோ இவங்களை வந்து ஒரு ஃபினான்ஸ்லேயே இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்லி நம்ம பார்க்க போகிற பில்லியனர் வந்து டேவிட் டெப்பர். இவருடைய நெட்வொர்த் வந்து $18+ பில்லியன். இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரஸ்ட் இன்வெஸ்டிங் அண்ட் மார்க்கெட் கான்ட்ராரியனிசம். ஸோ டேவிட் டெப்பர்ன்றவர் ஒரு அல்டிமேட் கான்ட்ராரியன் இன்வெஸ்டர்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு இவர் கான்ட்ராரியன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஹீ சம்மன் ஹூ கேன் த்ரைவ் வென் மார்க்கெட்ஸ் ஆர் இன் டர்மாயில். லைக் டவுன் டவுனில் இருக்கும் போது இவர் த்ரைவ் ஆவார். இவர் வந்து அப்பாலூசா மேனேஜ்மெண்ட்டோட ஃபவுண்டர். இவரோட ஃபார்ட்யூனே அவர் எப்படி பில்ட் பண்ணியிருக்காருன்னா, ஃபெயிலிங் மார்க்கெட்ஸில் பெட் பண்ணி தான். ஃபெயிலிங் மார்க்கெட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெட் பண்ணி அண்ட் அண்டர் வேல்யூட் அசட்ஸை மற்றவங்க பேனிக் ஆகும்போது அவர் அதை சீஸ் பண்ணி தான் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபார்ட்யூனை பில்ட் பண்ணியிருக்காரு. எப்படி மார்க்கெட் அகேன்ஸ்டாக பெட் பண்ணி ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் கிராஷ் மூலிமா ப்ராஃபிட் ஆகுறது. லைக் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ டெப்பர் வந்து பார்கெயின் ப்ரைஸஸில் டிஸ்ட்ரஸ்ட் அசட்ஸை வாங்கி பில்லியன்ஸில் ஃபார்ட்யூன் பார்த்துருக்காரு. அண்ட் ரீபவுண்ட்ஸில் பேங்கிங் பண்ணது. லைக் அவர் ஃபேமஸ்லி பார்த்தீங்கன்னா 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸில் பேங்க் ஸ்டாக்ஸ் ராக் பாட்டம் ப்ரைஸில் இருக்கும்போது அது வாங்கி எப்போ மார்க்கெட் ரிகவர் ஆச்சு அப்போ ஃபார்ச்சூன் பார்த்தாரு. இன்னொன்று மாஸ்டரி பண்ணியிருக்காரு கிரைசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. லைக் மற்றவங்க எப்போ ரிஸ்க் பார்த்து லைக் ஓடுறாங்களோ அந்த டைமில் அவர் ஸ்டெப் இன் பண்ணி அந்த ஃபியர் ட்ரிவன் மார்க்கெட் மிஸ் ப்ரைசிங் மூலியமாக கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டிஸ்ட்ரஸ்ட் இன்வெஸ்டிங்கோட ஆர்ட்டே பார்த்தீங்கன்னா கயாஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்கிறது தான். டெப்பர் வந்து மற்றவங்க யார் யார் இந்த அசட் வந்து டூம்ட் அப்படின்னு நினச்சாங்களோ அதில் வாங்குறதுல அவர் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தார். ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹை யீல்ட் பாண்ட்ஸ் அண்ட் பேங்க் ஸ்டாக்ஸ். ஸோ அண்டர் வேல்யூட் டெப்ட் அண்ட் ஈக்விட்டிஸ் எதில் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் அண்டர் வேல்யூடாக இருந்துச்சோ அதில் ஃபோக்கஸ் பண்ணார். அண்ட் மார்க்கெட் டைமிங்கில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ். டெப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீன் சென்ஸ் இருந்துச்சு, எப்போ வந்து லோவில் வாங்கணும் எப்போ ஹையில் செல் பண்ணணும்ன்ட்டு. ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டரையே அவுட் பெர்ஃபார்ம் பண்ண இந்த டெக்னிக் அவருக்கு அலோ பண்ணுச்சு. அண்ட் அவரோட இன்வெஸ்டிங்லேயே அவருக்கு வச்சிருக்கிற இந்த போல்ட் அப்ரோச் தான் இப்போ வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் ஆஃப் ஆல் டைம் அவரை வச்சிருக்கு இந்த பொசிஷனில். ஸோ இந்த மாதிரி பில்லியனர்ஸால் ஹை ஸ்டேக்ஸ் ரிஸ்க் எடுக்க தே கேன் அஃபோர்ட் ஆக்சுவலி. பட் நம்மள மாதிரி ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டருக்கு ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். இதில் தான் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ப்ரொஃபஷனல் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இட் மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸ். ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் கூட நான் ஒர்க் பண்ண சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட லைக் ஒர்க் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் கோல்ஸ் பேஸ் பண்ணி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இந்த போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ஸ்மார்ட் அசட் அலோகேஷன் அண்ட் பீரியாடிக் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் மூலியமாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ரோட் மேப்பை கிரியேட் பண்ணும்போது அவங்க நிறைய லைஃப் கோல்ஸ் உங்களது எடுத்து ஃபேக்டர் இன் பண்ணுவாங்க. லைக் ஹோம் ஓனர்ஷிப், எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ரோட் மேப்பை அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அன்பிரெடிக்டபிள். நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்டிங் லெஜண்ட்ஸ் மூலியமா இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நம்ம சைடில் இருக்கும்போது நம்மளால இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட்லி மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நம்ம ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண இருக்கிறதுன்றது இட்ஸ் வைஸ் ஒன்லி ரைட். நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரில் நம்ம ஏன் கேம்பிள் பண்ணணும், இல்லை தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ன்றது லாங் டேர்ம் ஹேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக குறைக்கும் அண்ட் லாங் டேர்மில் ரிவார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன இந்த வீடியோவில், இப்போ வாரன் பஃபேயோட டிசிப்ளின் வேல்யூ இன்வெஸ்டிங்லேருந்து எலான் மஸ்கோட ஹை ரிஸ்க் பெட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட வெல்த் பில்டிங்கை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் விஷன், பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய 3 கீ லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் ரிஸ்க் பே ஆஃப். இப்போ பஃபேயோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை டெப்பரோட மார்க்கெட் கான்ட்ராரிசம் எடுத்துக்கோங்க. அவங்களோட ஸ்மார்ட் ரிஸ்க் தான் அவங்களுக்கு பிக் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட், லாங் டேர்ம் திங்கிங் வின்ஸ். ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குவிக் கெயின்ஸ் சேஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க சஸ்டைனபிள் க்ரோத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், அடாப்டபிலிட்டி தான் கீ. மார்க்கெட் கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் யார் வந்து ட்ரெண்டோட எவால்வ் பண்ணுறாங்களோ தே ஸ்டே அஹெட் இன் த மார்க்கெட். லைக் அபிகேல் ஜான்சன் வித் டிஜிட்டல் ஃபினான்ஸ். ஸோ எந்த லெசன்ஸ் இந்த வீடியோலேருந்து உங்களுடைய ஓன் இன்வெஸ்டிங் ஜேர்னிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நீங்கள் சார்ஜ் எடுக்க ஆர் யூ ரெடி? ஏன்னா அப்படி ரெடினா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வெல்த் பில்டிங்கை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.